உலகெங்கிலும் வாழும் கும்பராசி மற்றும் கும்பலக்கண நண்பர்களே, இன்றைய பதிவில் நாம் சிந்திக்க இருப்பது, இந்த 7:30 சனி 7:30 சனின்னு சொல்றாங்களே சார், அது விரய சனின்னு சொன்னாங்க. அது ஒரு 2 1/2 வருஷம் போச்சு. அடுத்து ஜென்ம சனின்னு சொல்றாங்க. அது இன்னும் நடந்துட்டு இருக்கு. அது எப்பதான் முடியும்? இந்த ஜென்ம சனி முடிஞ்சதுக்கு பிறகாவது எங்களுக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்குமா? அது என்ன மாதிரி மாற்றத்த குடுக்கும்? அப்படின்னு சில வாடிக்கையாளர்கள் கேட்டாங்க. அவங்களுக்கான பதிவு. முக்கியமா இது கும்பராசிக்காரங்க கட்டாயம் பாருங்க. இதுல கும்பராசிக்காரங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகள் வருது. நான் இன்னைக்கு ஒரு நெருக்கடியில இருக்கேன். நான் ஒரு சமாளிக்க முடியாத சூழ்நிலையில இருக்கேன். பொருளாதார நெருக்கடியில இருக்கிறேன். நான் உடல் ரீதியா ஒரு சில உபாதைகள் இருக்கேன். உறவு முறைகளால சில மனக்கசப்போட இருக்கிறேன் அப்படின்னா, அதுக்கு வேற யாருமே காரணம் இல்ல. நீங்க தான் காரணமா இருப்பீங்க. அது முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அது நீங்க நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். கும்பராசியில மகர ராசிக்கும், கும்பராசிக்கும் ஒரு பெரிய சீக்ரெட் இருக்கு. என்ன தெரியுங்களா? கும்ப ராசி அதிபதி சனி பகவான், மகர ராசி அதிபதியும் சனி பகவான் தான். கும்பத்துக்கு விரையாதிபதியாக வரக்கூடியவர் சனி பகவான். ஒரு ஜாதகத்துல சந்திரன் கும்பராசியில நின்னா அவர் கும்பராசி. கும்பராசிக்கு விரையாதிபதியாக சனியா வர்றதுனால உங்களுக்கு வரக்கூடிய பாதிப்புக்கு நீங்களே காரணம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நான் ஒருத்தவங்களுக்கு உதவி பண்ணேன். எப்படின்னா அவங்க கஷ்ட காலத்துல நான் ஒரு உதவி பண்ணினேன். எனக்கு அந்த டைம்ல பாத்தீங்கன்னாக்க ஒரு உதவி பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையே கிடையாது. இருந்தாலும் நான் இறக்கப்பட்டு உதவி பண்ணினேன். இது நிறைய கும்பராசிக்காரங்களுக்கு நடந்திருக்கும். நீங்க நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, மறுபடியும் என்னுடைய கஷ்ட காலம் புரிஞ்சுக்காம மறுபடியும் அந்த உதவிய கேட்டு வராங்க. மறுபடியும் அந்த உதவிய கேட்டு வராங்க. நான் ஒரு தடவ உதவி பண்ணது பெரிய தப்பா தெரியுது எனக்கு. சொல்றது புரியுதுங்களா? எப்பயுமே கும்பராசிக்காரங்க யாருக்கும் இறக்கப்பட்டு நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு ஹெல்ப் பண்ண போயிடாதீங்க. அதே மாரி நீங்க அந்த பிச்சை போடுறவங்கலாம் இருப்பாங்க இல்லையா? பிச்சை போட்டா பாத்தீங்கன்னா, பெரிய புண்ணியம் கிடைக்கும். அப்படிங்கிறதுனால நான் ஒரு ரூ. 10 ரூ. 20 இல்ல ஒரு ரூ. 100 பிச்சை போடுறேங்க. அப்படி பாத்தீங்கன்னா, பெருசா கும்பராசிக்காரங்களுக்கு பிச்சை போடுறதுனால ஒரு பெரிய புண்ணியம்லாம் கிடைக்காது. அதனால ஒரு சில டிஸ்டர்பன்ஸ் கூட பாத்தீங்கன்னா, நெறைய நடக்குது. நம்ம பாத்தீங்கன்னா, நடைமுறையில பார்க்க முடியுது. நம்ம போடுற ஒரு ரூ. 5 ரூ. 10 இல்லன்னா ஒரு ரூ. 100 அவங்களுக்கு ஒரு பெரிய வாழ்வியல் மாற்றத்த ஏற்படுத்திறாது. சரிங்களா? ஆனா இந்த பிச்சை போடுறதுனால ஒரு சில விஷயங்கள் அவங்களுக்கு திரும்ப திரும்ப நடக்குது. ஏன்னா இந்த விரையாதிபதி மோட்ச ஸ்தானாதிபதியாகவும் சனி பகவான் வர்றதுனால, விரையாதிபதியாகவும் சனி பகவான் வர்றதுனால, இவங்களுடைய விரய செலவுகள் அப்படிங்கிறது இவங்களாலேயே ஏற்படுது. இவங்களுடைய பிரச்சனைகளுக்கு இவங்களே ஒரு சில மூல காரணமாக வராங்க அப்படிங்கிறத நான் சொல்றேன். இந்த பிச்சை போடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு தனியா ஒரு பதிவு போடுறேன். அது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்டோரி. 2வது சனி பகவான் உங்களுக்கே விரயஸ்தானாதிபதியா வருவாரா? எங்களுக்கு இந்த போன சனி பெயர்ச்சியிலே மகரத்துக்கு சனி பகவான் வந்தாரு. அப்பயே நெறைய விரயம் ஆயிடுச்சுங்க. நெறைய செலவாயிடுச்சு. தவிர்க்க முடியாத செலவுகள்லாம் ஆயிடுச்சு. அந்த செலவு இன்னும் எக்ஸ்டெண்ட் ஆயிட்டு இருக்கு. நான் ஒரு அரெஸ்ட் பண்ண மாரி இருக்கிறேங்க. ஒரு சில வழக்குகள் கூட பார்த்தீங்கன்னாக்க, நிலுவையில இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. வழக்குகளுக்காக நெறைய பேர் பார்த்தீங்கன்னாக்க, இன்னும் லோன்னு அலைஞ்சுகிட்டு இருக்கிறாங்க. அது நெறைய பார்க்க முடியுது. நம்ம கும்பராசிக்காரங்களுக்கு நெறைய பாதிப்புகள் இருக்குது. அத நெறைய பேர் சொல்லிட்டாங்க. அத நான் மறுபடியும் சொல்லி அத விளக்கம் குடுத்து வெந்த புண்ணுல வேல பாய்ச்சுற மாரி அத நான் சொல்ல விரும்பல. இருந்தாலும் உங்களுக்கு ரிலீஃப் எப்ப கிடைக்கும் அப்படிங்கிறத நான் சொல்றேன். குறிப்பா இந்த ஜென்ம சனி எப்ப முடியுது? ஜென்ம சனி 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதி கும்பராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் தன்னுடைய பயணத்த மீன ராசியில காலடி எடுத்து வச்சு நகர்த்துவாரு. இதுல உங்களுடைய ஜென்ம சனியானது குறைந்து அடுத்து பாத்தீங்கன்னா, உங்க லாபஸ்தானத்துல சனி பகவான் டிராவல் பண்ண ஆரம்பிப்பாரு. இது விரய சனியில இருந்த பாதிப்புகள், நெருக்கடிகள், ஒரு மந்தத்தன்மையைப் போல ஜென்ம சனியில இருந்த ஒரு பாதிப்புகள், மந்தத்தன்மை அல்லது ஏக்கம் இல்லாததை இருந்ததைப் போல கட்டாயம் இருக்கவே இருக்காது அப்படிங்கிறத நம்ம பாத்தீங்கன்னா, ஒரு மகிழ்ச்சியோட பதிவு பண்றோம். கும்பராசிக்கார அன்பர்களுக்கு பாத்தீங்கன்னா, இந்த ஜென்ம சனியானது என்ன மாதிரி பலனை குடுத்திருக்கும் அப்படின்னா, லைஃப்ல முயற்சி பண்ணாமயே எஃபர்ட்லெஸ்ஸா இருக்கிறவன் நம்ம முன்னாடியே ஜெயிச்சுக்கிட்டு போயிட்டே இருப்பான். அவன் நல்லா ஜம்முன்னு இருப்பான். நான் எஃபெக்ட்டோட எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போயிட்டேன். நான் படாத கஷ்டமே இல்ல. நான் இன்னும் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கேன். அதுதான் கும்பராசிக்காரங்களுக்கு உள்ள அமைப்பு. எனக்கு இந்த லக்கே கிடைக்காதா? அப்படிங்கிற மாரி. நெறைய விஷயம் கலஞ்சு கலஞ்சு போயிட்டே இருக்குது. எல்லாம் சரியா வர மாதிரி இருக்குது. பாத்தீங்கன்னா கலஞ்சு கலஞ்சு போறது. ரொம்ப மந்தமா இருக்குது அப்படிங்கிற மாரி பாத்தீங்கன்னா, இந்த சுயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுடைய தன்மை இருக்குது. இப்ப வக்ர பலன் குடுத்துட்டு இருக்கிறாரு. வக்ர பலன் அப்படிங்கிறது கொஞ்சம் ரிவர்ஸ்ல வர்றது. எப்படின்னா, நம்ம நேரா போகும்போது கூட பாத்தீங்கன்னா, கொஞ்சம் நம்ம ஸ்பீடா போக முடியும். நம்மளால ஒரு சில விஷயத்த ஹேண்டில் பண்ண முடியும்.
ரிவர்ஸ்ல வரும்போது ரொம்ப நிதானமா வரணும். தடுமாற்றம் கூட ஏற்படலாம். அதனால இந்த நவம்பர் மாதம் வரைக்கும் நீங்க நிச்சயமா ஒரு பெரிய முயற்சி எடுக்கிறது. செல்ஃபா வந்து ஒரு முயற்சி எடுக்காதீங்க. ஒரு வழிகாட்டுதலோட, உதாரணத்துக்கு ஒரு ஜாதகம் பார்க்கலாம். அல்லது உங்க துறையிலே ஒரு தெரிஞ்ச நபர், நல்ல ஒரு நாலேட்ஜான பெர்சனா இருப்பாங்க இல்லையா? அவங்க கிட்ட கேட்டுட்டு நீங்க ஒரு சில விஷயங்கள பண்ணலாம். இன்வெஸ்ட்மென்ட் பெரிய அளவுல பண்றது பார்த்தீங்கன்னா, அவ்வளவு நல்லா இருக்காது. இதுக்கு முன்னாடி இந்த விரய சனி நடந்து கொண்டிருந்த போதே, நெறைய பார்த்தீங்கன்னா, பணம், காசு நெருக்கடியும், ஒரு சில தவிர்க்க முடியாத மருத்துவ செலவுகள், உடல் ரீதியான பாதிப்புகள், மன உளைச்சல்கள், தூக்கமின்மை சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாமே கடந்து இப்ப சுயஸ்தானத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் உங்கள ஒரு நிரந்தரமான பலனுக்கு தயார்படுத்துறார் அப்படின்னு வச்சுக்கோங்க. எப்பவுமே அனுபவம் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு சிறந்த ஆசான் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல பாதிப்புகள் இருக்கும். இந்த மாரி சூழ்நிலையில நீங்க கடந்தீங்கன்னா, உங்க லைஃப்ல இந்த மாரி சூழ்நிலைகள் வரும்பொழுது உங்களால சமாளிக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக இந்த கர்மா காரகன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் உங்களை இந்த சுயஸ்தானத்தில் வச்சு சில இடத்துல மந்தப்படுத்தி காட்டுவாரு. சில விஷயங்கள பொறுமையா நகர்த்தி காட்டுவாரு. இந்த சனிக்கும், சந்திரனுக்கும் உள்ள இணைவு தான் இப்ப நடந்துட்டு இருக்குது கும்பராசிக்கார அனைவருக்கும். சனி அப்படிங்கிறது ஒரு வயசான நபர். சந்திரன் அப்படிங்கிறது கொஞ்சம் வேகமா போகக்கூடிய ஒரு இளமையான நபர் அப்படின்னு வச்சுக்கோமே. 2 பேரையும் வந்து நம்ம வந்து ஒரு இடத்துக்கு போக சொல்லி 2 பேரும் ஒண்ணா அனுப்புறோம்னா என்ன பண்ணுவாங்கன்னா, சந்திரன் வந்து வேகமா போகணும் அப்படின்னு முயற்சி பண்ணுவார். சனி பகவான் ரொம்ப வயசானவர் இல்லையா? அவர் பொறுமையா போகணும்னு நினைப்பாரு. ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா இழுக்கும். ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னாக்க டவுன் பண்ணும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நடக்குது. நான் வந்து ஜா முழ ஜான் ஏறுனேன், முழம் சறுக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாரி அந்த முயற்சிகளே வந்து பாத்தீங்கன்னாக்க கீழ தள்ளிக்கிட்டு இருக்கிற தன்மை தான் பாத்தீங்கன்னா கும்பராசிக்கார அன்பர்களுக்கு நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த கும்பத்துல சனி பகவான் இருக்கும் பொழுது, நம்ம ஜென்ம சனியாக இருந்தாலும் ஒரு சில பரிகார முறைகள்லாம் இருக்குது. என்ன தெரியுங்களா? ஒண்ணும் இல்ல சந்திரன் வந்து பாத்தீங்கன்னாக்க கும்பராசியில சனியோடு இணைஞ்சிருப்பார். சனி அப்படிங்கிறது மூதாதையர்கள், வயசானவங்க, உடல் ரீதியாக பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் உடல் இந்த பிசிக்கலா பார்த்தீங்கன்னா, இல்னஸா இருக்கக்கூடிய நபர்களும் சரிதான். அல்லது கடுமையாக ஒரு அருவருக்கத்தக்க வேலை செய்யக்கூடிய, அடிமை தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு நம்ம அன்னதானம் வந்து பார்த்தீங்கன்னா குடுக்கலாம். அது நல்ல ஒரு ரிலீஃப் குடுக்கும். இந்த பிரபஞ்ச தொடர்பே என்ன தெரியுங்களா? ஒரு பிளானட்டரி பொசிஷன். ஒரு கிரக இணைவுகள வச்சு நம்ம வந்து ஜாதகப்படி எத பிரபஞ்சத்துக்கு தர்றோமோ, அந்த விஷயத்த நமக்கு அந்த பிரபஞ்சம் தர ஆரம்பிக்கும். இந்த சனி, சந்திரனோட இணைவுக்கு நம்ம ஒரு மூதாதையர்களுக்கு, முன்னோர்களுக்கு, நடக்க முடியாதவர்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு உபகரணங்கள் வாங்கி தரலாம். இந்த நடக்க முடியாத வயசானவங்க இருக்கிறாங்கன்னா, அவங்களுக்கு ஒரு ஸ்டிக் வாங்கி குடுக்கலாம். அது மாரி ரொம்ப வயசானவங்களா இருக்கக்கூடிய முதியோர் இல்லம்லாம் இருக்கு இல்லையா? அங்கலாம் வந்து நீங்க தயிர் சாதம், அது மாரி வெண்பொங்கல், இட்லிலாம் வந்து நீங்க அன்னதானமா குடுங்க. நெறைய நல்ல மாற்றம் வரும். கொஞ்சம் இந்த ஜென்ம சனியிலிருந்து நம்ம கொஞ்சம் நியூட்ரலா போலாங்க. எப்படி தெரியுமா? இந்த பரிகாரம்னா என்ன சார் அதெல்லாம் நடக்குமா? அப்டின்னா, பரிகாரம்லாம் நடக்கும். ஒரு மழை வரப்போகுது அப்படிங்கிறத ஒரு ஜோசியக்காரங்க தெரிஞ்சுக்கிட்டு, இந்த மழைக்கு நீங்க ஒரு பாதுகாப்பா ஒரு கொடை எடுத்துட்டு போங்க அப்படிங்கிற மாரி தான் பரிகாரம். இந்த ஜோசியக்காரங்களால, ஜாதகர்களால, ஒரு அஸ்ட்ராலஜரால இந்த மழையெல்லாம் நிறுத்த முடியாது. ஆனா மழைக்கு நீங்க ஒரு கொடை எடுத்துட்டு போங்க அப்படிங்கிற சஜஷன குடுக்க முடியும். அது நம்மள பாதுகாப்பா நம்ம வேண்டிய இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். இந்த கும்பராசியில வந்து ஜென்ம சனி அப்படிங்கிறது நீங்க வந்து இப்ப கடக்க போறீங்க. மார்ச் மாசம் 29ஆம் தேதி இரவோடு வந்து பார்த்தீங்கன்னாக்க அது முடிஞ்சிரும். அடுத்து லாபஸ்தானத்தில் டிராவல் பண்ணக்கூடிய சனி பகவான் ஒரு 2 1/2 வருடம் என்ன மாதிரியான பலனை தருவாரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவோம். எப்பயுமே சனியினுடைய தன்மை வந்து இருக்கிற வீட்டுக்கு தகுந்த மாரி கொஞ்சம் பிரதிபலனை குடுக்கும். அடுத்து குரு வீடு காலபுருஷனுக்கு 12வது இடம் அங்க போயிட்டு போறாரு. உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானத்துல போறாரு. என்ன பண்ணுவார் தெரியுமா? ஒரு நிரந்தரமான வருமானத்திற்கு ஒரு சில வழிகாட்டுதல் கிடைக்கும். நிரந்தரமான வருமானத்திற்கு ஒரு சில இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்க நடக்கும். அதே மாரி ஒரு புதிய நபர் வருகை. குழந்தை சம்பந்தமாக எதிர்பார்த்து கொண்டிருந்த நிறைய தம்பதிகளுக்கு மருத்துவ செலவு செய்து கொண்டு மன விரக்தியில் நிறைய ஏமாற்றத்தை சந்திச்சுட்டு ஹாஸ்பிட்டல் நிறைய பணத்தை கொட்டி கொடுத்து பார்த்தாச்சு. இந்த சதயம் நட்சத்திரத்துல பிறந்த நபர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்களுடைய கஷ்டம் நம்ம சொல்லிலாம் தீராது. நம்ம அந்த கஷ்டத்தை மறுபடியும் சொல்லி அவங்கள காயப்படுத்த வேண்டாம் அப்படிங்கிறதுனாலதான் நான் வந்து அதை சொல்றது இல்லை. இருந்தாலும் சொல்றேன், சதய நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களுக்கு மீன ராசிக்கு போகும்பொழுது சனி பகவானுடைய தன்மை உங்களுக்கு நிறைய நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும். உங்களை சில விஷயங்கள் முதல்ல திருப்திப்படுத்தும். ஒரு பெருமூச்சு ஒண்ணும் இல்லையா? ஓகே, கொஞ்சம் ரிலீஃபா இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நகர்த்தக்கூடிய தன்மை அப்படிங்கிறது கட்டாயம் மீன ராசியில சனி பகவான் பயணிக்கும் பொழுது ஏற்படும்
அது இல்லாம புதிய நபர் வருகைன்னு சொன்னோம் இல்லையா? ஒரு திருமணம், ஒரு பெண் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து வரன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஒரு நல்ல மாப்பிள்ளை வேணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு மாப்பிள்ளை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. குழந்தை கரு உருவாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஒரு சேமிப்புக்கான முதல் படிய வைக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது நெறைய இருக்குது. குடும்பத்துல வந்து ஒரு மன நிம்மதியே இல்ல சார். ஆளுக்கு ஒரு மூலையா இருக்கிறோம். ஒரு சில பிரச்சனைகளே அப்படின்னு போயிட்டே இருக்குது அப்படின்னா, ஒரு சுமூகமான வழி கிடைக்கும். ஒரு சில வழிகாட்டுதல் மூலமாக நீங்கள் வெற்றி அடைவீர்கள். ஒரு வேலைக்காக நான் பார்த்துட்டு இருக்கேன் சார். ஒரு ரூ. 1,00,000 சம்பளம் இருந்தா தான் என்னால சமாளிக்க முடியும். கட்டாயம் நம் கும்பராசிக்கார நண்பர்களுக்கு ஒரு ரூ. 1,00,000 வரைக்கும் சம்பாதிக்கக்கூடிய யோகத்தை கட்டாயமா வந்து பார்த்தீங்கன்னாக்க, இது தனஸ்தானத்தில் டிராவல் பண்ணக்கூடிய சனி பகவான் குடுப்பாரு. 2025 மார்ச் மாதத்திற்கு பிறகு நான் சொல்றேன். சனியினுடைய பலனும் சரிதான். சனியினுடைய ஒரு சில கசப்புகளும் சரிதான். எப்பவுமே வந்து இந்த இடப்பெயர்ச்சி ஆகும்பொழுது உடனே தூக்கி வாரி குடுத்துறாது. அது கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னாக்க, அதனுடைய பலாபலனை தரும் அப்படிங்கிறது நம்ம வந்து உறுதியாக சொல்ல முடியும். சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சொல்ற மாதிரி கர்மாகாரகன், ஆயுள்காரகன், கொடுப்பினைக்காரகன், அதே மாதிரி உறவு முறைகள்ல ரத்த சொந்தங்கள் நமக்கு மூத்த சகோதரர் அப்படிங்கிற மாதிரி சில காரகங்களையும் அவர் வந்து டேலி பண்ணிட்டு இருப்பாரு. இந்த கர்மா வந்து யாரெல்லாம் கஷ்டப்படுகிறார்களோ அவர்களுக்கு எதிர்காலம் நல்லா இருக்கும். குறிப்பா இந்த மகர ராசி மற்றும் கும்பராசியில பிறந்த பெரும்பாலான ஜாதகர்களுக்கு ஒரு முதல் பகுதி, 2வது பகுதி, அதாவது ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப், செகண்ட் ஹாஃப் அப்படின்னு பிரிச்சுக்கோமே. ஒரு 32 வயசுக்கு பிறகுதான் இந்த மகர ராசி, கும்பராசியில பிறந்தவங்களுக்கு ஒரு செட்டில் டவுன் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய பொருளாதார சுழற்சியும் சரி, வாழ்க்கை சுழற்சியும் சரி, கொஞ்சம் பார்த்தீங்கன்னாக்கா டெவலப்மெண்ட் அவங்க ஃபீல் பண்ற மாதிரி இருக்கும். இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பெரும்பாலான நபர்கள் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. ஏன்னா, சனி பகவானுடைய ஒரு சுற்றுக்கு 30 வருடம் அப்படிங்கிறது ஆகும். 2வது சுற்று அவங்களுடைய ஜனன ஜாதகத்துல இருக்கக்கூடிய சனி பகவானை வைத்து நம்ம வந்து இன்னும் நிறைய பலன் சொல்லலாம். இது வந்து ஒரு பொதுவான பலன். இந்த பலன் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, தனஸ்தானத்துக்கு நகரக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு ஜென்ம சனியாக இருந்த பலனிலிருந்து உங்களுக்கு ரிலீஃப் கிடைக்கும். கட்டாயமா ரிலீஃப் கிடைக்கும். விரயம் ஆன நிறைய விஷயங்களுக்கு சேமிப்புக்கு ஒரு பெர்மனன்டான நிரந்தரமான சேமிப்புக்கான வழியை கொடுப்பாரு அப்படிங்கிறத நம்ம வந்து நிறைய சொல்ல முடியும். இது மாதிரி கும்பராசிக்கார நண்பர்கள் நான் சொன்ன சின்ன பரிகாரங்களை பயன்படுத்துங்கள். மேலும் ஒரு சிறப்பான பதிவுல தெளிவா எல்லாருக்கும் புரியுற மாதிரியான ஒரு பதிவுல சந்திப்போம். வாழ்க வளமுடன். ஸ்ரீ வராகி ஜோதிடாலயம், சிவமாவீரன், நாடி மற்றும் பரிகார ஜோதிடர் ஆய்வு மாணவன். வாழ்க வளமுடன்.